ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா கீரை, அரைக்கீரை கூட்டு செய்ய போகிறோம். பருப்பு போட்டு அதுக்கு சட்டியை காய வச்சிட்டேன். எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் தான் ஊற்றிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் நல்லெண்ணெய் தான், இயற்கை நல்லெண்ணெய் தான் வாங்குவோம். நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். என்னோடய ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு பிடிச்சிக்கிட்டு இருக்கா. அதனால் கொஞ்சம் இன்றைக்கி நம்மளுக்கு வேலை மிச்சமாக இருக்குது. எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு சின்ன சீரகம் போட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு சின்ன சீரகம் பொடிஞ்சிட்ருக்கு. இப்போ என்ன பண்ணோன்னா சின்ன வெங்காயம், வரமிளகாய், பச்சை மிளகாய் இது எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வரமிளகாய், பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். நல்லா வெங்காயம் பொரியட்டும். இப்போ இந்த டைமில் கல்லுப்பு போடுறேன். கொஞ்சமாக போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொடியட்டும். இப்போது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கணும். வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு தான் நம்ம செய்கிற சாப்பாடு டேஸ்டியாக இருக்கும். நம்ம கை வலிக்குதுன்னு வச்சுட்டோம்னா அந்த டேஸ்ட்டோட லெவலும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நல்லா வதங்கணும். சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கேன். வரமிளகாய், பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கணும். கத்தி இருந்ததுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ நம்ம சட்டி நல்லா பழகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பழகிடுச்சு. நிறைய பிரியாணி செஞ்சுட்டோம், நிறைய சாம்பாரும் வச்சுட்டேன், நிறைய விஷயங்கள் பண்ணி இது இப்போ ஓரளவு நல்லா டேஸ்டியாக இருக்குது பண்ணுறதுக்கும். இதை விட மனசு வரல. எது செஞ்சாலும் இதில் தான் செய்யணும்னு தோணுது. நம்மளுக்கு ஹெல்த்தி இல்லையா, அதுக்காக. அடுத்த பொங்கலுக்குலாம் நிறைய வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மண்பாண்டங்கள், நிறைய மண்பாண்டங்கள். இதோட அருமை தெரியாமே நம்ம இன்னும் இருக்கோம். இப்போது இந்த டைமில் நம்ம கீரை சேர்த்துக்கலாம்.
தக்காளி வதங்கவே இல்லைக்கா, கொஞ்சம் வதங்கணும். இப்போ இந்த டைமில் நம்ம நல்லா கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த டைமில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கீரை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் தான், நிறைய இருக்காது, நிறைய இருக்குன்னு பார்க்காதீங்க. சட்னி அதெல்லாம் லைட் ஆகிடுங்க கொஞ்ச நேரத்தில். அப்படியே லைட்டாக கிண்டிடலாம் சார். சுருங்கி எடுத்துக்கிட்டு சுட போதும். கொஞ்ச நேரம் வதங்கட்டும். வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ், மூடி வச்சிடலாம்.